சரவணன் பயங்கர கோபத்தில் இருக்கும் பொருட்களையெல்லாம் உடைத்துக் கொண்டிருந்தான். ரத்தினத்திற்கும் ஜஸ்டினுக்கும் ஆச்சரியமாயிருந்தது. இதுவரை சரவணனை இப்படியொரு ரூபத்தில் அவர்கள் கண்டதில்லை. என்றுமே அவன் பொறுமையை கைவிட்டதே இல்லை. அப்படி இருக்கையில் அவன் இவ்வளவு கோபப்படுவது அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஜஸ்டின் வேகமாக அவனிடம் ஓடி அவனின் கையை பற்றி கொண்டான். பாஸ், நிறுத்துங்க. இப்ப நீங்க கோவப்பட்டு எல்லாத்தையும் கெடுக்காதீங்க. இத நம்ம நிதானமா யோசிக்க வேண்டிய நேரம். எப்பொழுது சரவணனிடம் நண்பனாக பேச வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவனை அமைதிப்படுத்துபவராக பேசினான் ஜஸ்டின். என்ன சொல்ற? அமைதியா இருக்கணுமா? தாரிகாவையும் என் அம்மாவையும் என் அப்பா பாதுகாப்புல தானே வைக்க சொன்ன. இப்ப எப்படி ஏன் தாரிகா காணாம போவா? எங்கவா? யார் கடத்தினாங்க? இந்த விதுரன் அவன் மேலேயே கை வச்சிட்டானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனை நான் இப்பவே கொண்டு போடணும். அவன் என் தாரிகா மேலேயே கைய வச்சிட்டான். ஆக்ரோஷமாக கோபத்தில் கத்தினான் சரவணா. ஜஸ்டினுக்கு அவனை எப்படி சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை. ரத்தினமும் செய்வதறியாமல் நின்றிருந்தார். எப்படி கார்ஸ் இருந்து எப்படி அவ மிஸ் ஆயிருப்பா? எப்படி? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜெஸ்ஸி தான். அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். துள்ளிக் கொண்டிருந்த சரவணனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் ஜஸ்டின். சரவணா, நிதானத்தை இழக்காத. நீ எப்போ நிதானமா தானே இருப்ப. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் கண்ட்ரோல்ல நீ இழந்ததே இல்லை. நிதானமா யோசி, என்ன பண்ணணும் யோசி. சரவணா வேக மூச்சுகளை விட்டுக்கொண்டு நின்றான். இதுவரை தாரிகா 2 முறை அவனின் கையை விட்டு நழுவி இருக்கிறாள். பயத்தை காட்டிலும் தன்னுடன் பகை என்றால் தன்னிடம் மோதாமல் தன்னவள் மீது கை வைக்கிறார்களே என்ற ஆத்திரம் அதிகரித்தது. இதை யார் பண்ணி இருந்தாலும் அவன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். அவனை நான் விடவே மாட்டேன். விதுரன் கடத்தி இருந்தா இந்நேரம் தாரிகா இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க கொடுத்த தகவல் படி எந்த ஹெலிகாப்டரும் உள்ள வரல. அப்ப தாரிகா இங்க இல்ல. அவளை அவன் கடத்தல, வேற எவனோ பண்ணியிருக்கான். யாரா இருக்கும்? இங்க நான் இவங்க எல்லாருக்கும் முடிவு கட்டணும்னு நினைச்சா எவன் புதுசா முளைச்சு வரான்? கோவத்தில் பல்லை கடித்தான் சரவணா. சரவணா, நீங்க இப்ப அமைதியா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம். ரத்தினம் கூறிட சரவணா தீவிரமாக யோசித்தான். யார் தாரிகாவை கடத்தி இருப்பார்கள் என்று பலவாறாக யோசித்து பார்த்தான். நிச்சயம் இங்கிருப்பவர்கள்தான் இருக்கும் என்று நினைத்தவனுக்கு யார் என்று கண்டுபிடித்துவிட அவனுக்கு இன்னும் ஆத்திரம் தலைக்கேறியது. ஜஸ்டின், தாரிகாவை யார் கடத்தி இருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரத்தினமும் ஜஸ்டினும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்ன பத்தி ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆளு. ஜெஸ்டிய சொல்றியா? ஆனா விதுரன் மூலமா தானே அவ கடத்தி இருக்கணும். அப்படி பார்த்தா இங்க தானே வந்திருக்கணும். இல்ல, ஃபேமிலி ஹெட். சரவணன் கூறியதை கேட்டு ரத்தினம் லேசாய் அதிர்ந்தாலும் அதற்கு நிறைய வாய்ப்பிருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார். அவன்தான் இன்று குடும்பத்தை விட்டே விலகுகிறேன் என்று கூறிவிட்டானே. உடனே அவனை அவர்கள் சும்மா விட்டு விடுவார்களா? அவன் எடுத்த முடிவிற்காக அவனே மன்னிப்பு கேட்கும் வரையும் அவனை சித்திரவதை செய்வார்கள். சரவணனை அவ்வளவு எளிதாக நேரடியாக நெருங்கிவிட முடியாது என்று இப்படி தாரிகாவை கடத்தி விட்டார்கள். அந்த கிழட்டு கம்ம நாட்டுக்கு நான் உண்டு இல்லாம பண்றேன். இப்பவே அவனை கொல்றேன். அப்படி பண்ணா நம்ம பிளான் எல்லாமே பாழா போயிடும். சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கிருஷ்ணன் சார் நேரடியா உங்ககிட்ட பிரச்சனை பண்ற வரைக்கும் அங்க மிஸ் வேந்தனுக்கு எதுவும் ஆகாது. சோ நீங்க கவலையப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைய நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இவங்க இதை பண்றதை பார்த்தா அவங்களுக்கு நம்ம பிளான் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். சோ அது அப்படியே இருக்கட்டும், நீங்க கவலைப்படாதீங்க. ரத்தினம் ஆறுதல் கூற லேசாய் தலையசைத்தான் சரவணா. அவனின் எண்ணம் முழுக்க தாரிகா மீதே இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். நீ தாரிகா தான் உன்னோட வீக்னஸ் வெளியே காட்டினா அப்புறம் உன் அப்பா உன்னையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருந்தது மாதிரி நீயும் அப்படி இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஜஸ்டின் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட சரவணா சம்மதமாய் தலையை அசைத்தான். என்ன ஆனாலும் அவன் தாரிகாவிற்கு எதுவும் ஆகிவிட மாட்டான். ஜஸ்டின், எதுக்கும் உன் ஆளுங்க சில பேரை தாரிகா இருக்கிற இடத்த வாட்ச் பண்ண சொல்லு. அவன் மேல ஒரு கீறல் கூட படக்கூடாது. என்னால அவ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சம்மதமாய் தலையசைத்தான் ஜஸ்டின். உடனே சரவணன் சொன்ன வேலையை செய்தான். அந்த நேரம் அவர்கள் இருக்கும் அறை கதவு தட்டப்பட சரவணா உள்ளே இருந்தபடியே யார் என்று கேட்டான். நான் தான் சரவணா. சிறிய குரலில் கையில் ஜெஸ்ஸி கொடுத்த வாட்டர் பாட்டிலை வைத்துக் கொண்டு கூற சரவணா கடுப்பில் கண்களை சுழற்றினான். எலினா, நான் இப்ப உங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல. நீ இங்க இருந்து வெளியே போ. பட்டென்று சரவணன் கூற எலினாவிற்கு சுருக்கென்று வலித்தது. அவன் குரலை வைத்தே அவன் நல்ல மூடில் இல்லை என்று உணர்ந்த எலினா அமைதியாய் அங்கிருந்து கிளம்பினாள்.
இப்போது ஜெஸ்ஸி கேட்டால் என்ன சொல்வது என்று பயந்த எலினா சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து யாரும் இல்லை என்றதும் அந்த தண்ணீரை அவளே குடித்தாள். அட்லீஸ்ட் என்னால உனக்கு இந்த உதவியாதும் பண்ண முடிஞ்சதே சரவணா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் வருத்தமாக கூறிக்கொண்டு அவளின் அரை பக்கம் ஓடினாள். அடுத்த நாள் காலையில் அனைவரும் மைதானத்தில் கூடிவிட்டார்கள். விஐபி பில்டிங்கில் இருந்து திரையில் நடப்பதை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கண்டு கொண்டிருக்க மைதானத்தில் சண்டை விறுவிறுவென்று நடந்தது. வளையத்தில் சரவணனும் விதுரனும் தீவிரமாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். விதுரனின் அடி ஒவ்வொன்றும் இடியாக இருந்தது. சரவணன் அவரை விட 2 மடங்கு வேகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இன்னைக்கு உன்னை சேர்ந்த எல்லாரையும் நான் முடிச்சு காட்டுறேன்டா. உன் சாவு இந்த ரிங்கில தான் நடக்க போகுது. வெறித்தனமாய் கூறிய விதுரன் சரவணனை அடிக்க வர அவர் தாக்குதலில் இருந்து குனிந்து தப்பிய சரவணா அவரின் முதுகிலை உதைத்தான். அதில் விதுரன் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. விதுரன் அப்படியே திரும்பி சரவணனை உதைக்க வர அவரின் காலை பிடித்து மொத்தமாய் திருப்பி அவரை தூக்கி போட்டான். அதில் கீழே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். சரவணன் விதுரன் முகத்திலே குத்த அவரும் அவன் முகத்திலே குத்தினார். இருவருக்கும் மண்டை கிருகிருவென்று சுற்றியது. சரவணன் தலையை சிலுப்பிக் கொள்ள அவனுக்கு சட்டென்று ஒரு மாதிரியானது. அவன் தடுமாற்றத்தை பார்த்த ஜஸ்டின் புரியாமல் மேடை பக்கம் நின்று அவனை பார்த்தான். விதுரன் மர்மமாய் புன்னகைத்துக் கொண்டார். கீழே இருந்த ஜெஸ்ஸியும் வெற்றி சிரிப்பு சிரித்தாள். அவள் நினைத்தது போல போதை மருந்து அதனின் வேலையை சரவணனின் உடலில் காட்டுகிறது என்று நினைத்து மகிழ்ந்தாள். சரவணன் தடுமாற்றத்தில் நொடியும் தாமதிக்காத விதுரன் அவனை குத்த பறந்து வந்தார். சரவணனுக்கு என்ன ஆனது என்று புரியாமல் ஜஸ்டின் அவனை பார்த்து கொண்டிருந்தான். சரவணன் சோர்ந்து போய் தள்ளாட்டத்துடன் நிற்க ஜஸ்டின் உன்னிப்பாக அவனை பார்த்தான். இதில் ஜெஸ்ஸி அமர்ந்திருந்த இடத்திலேயே மகிழ்ச்சியில் மூழ்கினாள். சரவணனின் தடுமாற்றம் அவளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. விதுரன் திமிராய் சிரித்தார். ஜெஸ்ஸியை பார்த்து மேலே இருந்து கண்ணடித்தார். ஜாயும் எலினாவும் பதற்றத்துடன் சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன சரவணா, தலை சுத்துதா? நான் சொல்லல உனக்கு இங்கதான் சாவுன்னு. நீ மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எல்லாரும் சாக போறீங்க. காம்படிஷன் பேர்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இங்கேயே கொல்றதுதான் எங்க உண்மையான பிளான். சரவணன் தலையை பிடித்துக் கொண்டு குனிந்திருக்க விதுரன் இதனையே சாக்காக பயன்படுத்திக் கொண்டு சரவணனை கொல்ல வேகமாய் ஓங்கி குத்த வந்தார். ஆனால் அவர் நெருங்கும் வேளையில் சரியாக அவரின் கையை பிடித்து வளைத்த சரவணா அவர் முதுகுக்கு பின்னே வளைத்து பிடித்தான். ஜஸ்டினை பார்க்க அவனோ அவனை பார்த்து மர்மமாய் சிரித்தான். இந்த வித்தையை அவனிடமிருந்துதானே சரவணன் கற்றுக்கொண்டான். சோர்ந்திருப்பது போல எதிராளியிடம் பாவலா காட்டிவிட்டு பின் எதிராலும் நெருங்கும் நேரம் வளைத்து பிடித்து அடிப்பது. சரவணன் விதுரனின் கையை முறுக்கி அவர் தலையிலேயே ஓங்கி குத்தினான். அதில் அவருக்கும் மூளையே கலங்கியது போன்ற உணர்வு உண்டானது. கீழே இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அதைவிட ஜெஸ்ஸி இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாள். இந்நேரம் சரவணன் உடலில் அந்த போதை மருந்து வேலை செய்திருக்க வேண்டுமே, ஏன் எதுவும் ஆகவில்லை என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். சரவணனுக்கு ஒன்றுமில்லை என்று கண்டு கொண்ட ஜெஸ்ஸி உடனே எலினா பக்கம் திரும்பி அவளை முறைத்தாள். எலினா திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்படி ஜெஸ்ஸியை எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. என்னடி, ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? அம்மா அப்பா பத்தி ஃபீல் பண்றியா? ஆமா ஜாய், அதுவும் இல்லாம நேத்து அந்த ஜெஸ்ஸி சரவணா கிட்ட ஒரு போதை மருந்து கலந்த தண்ணிய குடுக்க சொல்லி சொன்னா. ஆனா அந்த தண்ணிய நானே குடிச்சிட்டேன். இப்ப ஜெஸ்ஸி என்ன பண்ண போறாளோ எனக்கு பயமா இருக்கு. என்ன, நீ குடிச்சியா? அறிவில்ல, அதை கீழே ஊத்த வேண்டியதானே. நான் யோசிக்கிற நிலைமையில இல்ல. இப்ப என் அப்பா அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு அவசியமே இல்ல. சரவணாவோட ஆளுங்க நம்ம பேரண்ட்ஸா அவங்க கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஜாய் இப்போ நம்ம அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால இங்க இருந்து போக முடியாது. அந்த நேரம் அங்கு வந்த மோஹித் தகவலை கூறிட அப்பொழுதுதான் இருவருக்கும் நிம்மதியா இருந்தது. நீ அந்த ட்ரக் கலந்த தண்ணியை குடிச்சா உனக்கு ஏதாவது ஆகணுமே, ஏன் இன்னும் ஒன்னும் ஆகல? அப்படி என்ன ட்ரக்கா இருக்கும் அது? ஜாய் தீவிரமான யோசனையுடன் கூறிட எலினா உதட்டை பிதுக்கினாள். ஜெஸ்ஸி இவர்களையே எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். மேடையில் விதுரனின் மூக்கை உடைத்திருந்தான் சரவணா. விதுரன் எதிர்பார்த்ததை விட சரவணனின் வேகம் பல மடங்காக இருந்தது. இப்படி ஒரு வேகத்தை அவர் அவனிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. பரவாயில்லையே, நீயும் நல்லாதான் சண்டை போடுற. ஆனாலும் உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விடுறதா இல்லடா. ஆக்ரோஷமாய் கூறிய விதுரன் சரவணனை குத்த வர இம்முறையும் சரவணனை அவரின் கையை வளைத்து தடுத்தான்.
அதோடு மின்னல் வேகத்தில் அவன் காலால் விதுரனின் தலையிலேயே அடித்தான். என்ன அடிச்சு நீ ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி, உன்னால இங்க இருந்து உயிரோட வெளியே போகவே முடியாது. நான் போகவும் விட மாட்டேன். சுத்தி பார், எல்லாம் என்னோட ஆளுங்கதான். விதுரன் கீழே கண்ணை காட்ட சரவணனும் பார்த்தான். அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்கள் நிரம்பி இருந்தார்கள். அவர்களை பார்த்து லேசா இதழை வளைத்தான் சரவணா. என்ன இன்னும் உனக்கு பயம் இல்லையா? உன்னை நம்பி வந்த உன் ஆளுங்க உயிர் போகும். இது மட்டும் இல்ல, நான் இங்க ஸ்னைப்பர்ஸ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து 3 ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எங்க இருந்து யாரை ஷூட் பண்ண போறாங்கன்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க உன்னதான் இந்நேரம் குறிப்பாத்து வச்சுக்கிட்டு காத்து இருக்காங்க. நான் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், உடனே அவங்க உன்னை நெத்தி பொட்டுன்னு போட்டுருவாங்க. அழுத்தமாய் கூறியபடியே சரவணனை பார்த்து சிரித்தார் விதுரன். அவர் நேற்றே அனைத்து ஏற்பாடையும் செய்து விட்டார். இது அவர்களின் கோட்டை என்பதனால் மறைவான இடத்திலிருந்து சரவணனை சுடுவதற்காக 3 ஸ்னைப்பர் ஷூட்டர்ஸை வைத்திருந்தார். 2 ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் சரவணனை குறிபார்த்திருக்க, 1 ஜஸ்டினை குறிபார்த்திருந்தது. சரவணன் அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். அதில் இன்னும் சிரித்தார் விதுரன். என்ன ஷாக்கா இருக்கா உனக்கு? அங்க இருக்கிறவங்க உன்னை மட்டும் சுட போறதில்ல, இங்க இருக்கிற எல்லா பிசினஸ் மேனையும் சுட போறாங்க. யாராலையும் இங்க இருந்து உயிரோட வெளியே போகவே முடியாது. எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்ல. விதுரன் சொல்லி சிரிக்க சரவணா யோசனையாக சுற்றியும் முற்றியும் பார்த்தான். எங்கிருந்து எப்படி சுடுவார்கள் என்று பார்த்தான். விஐபி பில்டிங்கில் ஒரு அறையில் அமர்ந்து திவாகர் நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் எண்ணம் எல்லாம் சொன்ன நேரத்திற்குள் விதுரன் சரவணனின் கதையை முடித்தாக வேண்டும். இல்லை என்றால் வரும் ஹென்ஸ்வர்த் என்ன நினைப்பார் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் முன்பாக திவாகர் எப்படியாவது நல்ல பெயர் எடுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கதையை முடிக்காம என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கான்? இவன் சீக்கிரம் முடிக்க வேண்டியது தானே? சும்மா பேசிக்கிட்டு இருக்குதான் அவன் ஆயிரக்கணக்கில் பெஸ்வானி குடும்பத்தோட ஆளுங்களை இறக்குனானா? கோபத்தில் திரையை பார்த்து கொண்டு கத்தினார் திவாகர். ஜஸ்டின் சரவணன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அருகில் ஒருவர் வந்து நின்றார். அவர்தான் விக்ரமுடன் இருக்கும் டாக்டர். ஓ, அப்ப நம்ம ஆளுங்க வந்துட்டாங்களா? ஆச்சரியமாய் ஜஸ்டின் கேட்க சொச்டோர் லேசாய் தலையசைத்தார். இப்ப விக்ரம் எப்படி இருக்காரு? அவர் இப்ப பரவாயில்ல. திரும்ப அவரு ஹைப்பர் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. ஜஸ்டினிடம் அவர் பதில் கூறினாலும் அவரின் விழிகள் ஜெஸ்ஸியின் மீது இருந்தது. அவளை பார்த்த லேசாய் இதழை வளைக்க ஜெஸ்ஸி பெரும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். அவளையும் அப்படி பாக்குறீங்க? ஜஸ்டின் கேள்வி கேட்க அவன் பக்கம் திரும்பிய டாக்டர் லேசாக சிரித்தார். சரவண சாருக்கு ட்ரக் கொடுக்க என்கிட்டயே வந்து ட்ரக் கேட்டா, அதான். அதை கேட்டதும் ஜஸ்டின் பட்டென்று சிரித்தான். நல்ல வேளை நீங்க எனக்கு இவ்வளவு பத்தி முதலியே சொல்லி இருந்தீங்க. அதனால நான் ஜஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி உன்னை மாத்தி கொடுத்தேன். அதனாலதான் இப்ப அவ என்ன ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. ஜெஸ்ஸிக்கு கோபம் தலைக்கேறியது. தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கவே ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. நல்ல வேலை பண்ணீங்க. அப்படியே அந்த விஷப்பூச்சிக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்க வேண்டியதானே. கேலியாக ஜஸ்டின் சொல்ல லேசாக டாக்டர் சிரித்தார். விதுரனை பார்த்து நக்கலாய் சிரித்தார் சரவணா. அவரின் அடிவயிற்றிலே எதிர்பார்க்காத நேரத்தில் ஓங்கி குத்தினான். நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? நக்கலாய் சரவணன் சிரிக்க விதுரன் அதிர்ச்சியாய் மைதானத்தின் நுழைவு வாயிலை பார்த்தார். விதுரன் வயிற்றிலேயே சரவணன் ஓங்கி குத்த எட்ட போய் விழுந்தார் விதுரன். திவாகர் முதல் கொண்டு அங்கிருப்பவர்கள் ஆச்சரியமாய் அவர்களை பார்த்தார்கள். சரவணன் எள்ளலாக நகைத்துக் கொண்டே விதுரன் அருகே சென்று அவரின் தலையை பிடித்து அமர வைத்தவன் அவர் முகத்தருகே குனிந்தான். ஏண்டா என்ன உன்ன மாதிரி முட்டாள்னு நினைச்சியா? இங்க வரப்ப நான் எதுவுமே யோசிக்காமல வருவேன். உன்ன மாதிரி நான் முட்டாள் இல்லடா. விதுரன் முகத்திலே மீண்டும் குத்தி சிரித்தபடியே நிமிர்ந்து நின்றான் சரவணா. விதுரன் வாயில் இருந்த உதிரத்தை துப்பியவர் இருமலுடன் மெல்ல எழுந்து நின்றார். என்ன சொல்ற நீ? புரியாமல் சரவணனை பார்த்து கேட்டார் விதுரன். அதற்கு சரவணா லேசாக சிரிக்க ஜஸ்டின் அவனை பார்த்து தலையை அசைத்தான். என்னமா உனக்கு புரியல? கொஞ்சம் அங்க பாருடா. வாசலை கை காட்டி சரவணன் கூற விதுரன் முதல் கொண்டு ஒட்டுமொத்த கூட்டமும் வாசல் பக்கம் திரும்பி பார்த்தது. அங்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் படை போல திரண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்து அனைவருமே அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார்கள். விதுரனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சரவணனிடம் இவ்வளவு ஆட்கள் இருப்பார்கள் என்று
அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் விதமாய் சாம், யாஷ், ராவணன், ஜோஷ், ஹரிஷ், விக்ரம் என 6 பேரும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். வெள்ளம் போல அவ்வளவு ஆட்கள். இத்தனை பேர் சரவணனிடம் இருப்பார்கள் என திவாகரும் நினைக்கவில்லை. பேஸ்வானி குடும்பத்திலே இவ்வளவு ஆட்கள் இல்லை. அவர்களை மற்ற குடும்பத்தினுடன் சேர்ந்து இந்த பீனிக்ஸ் குடும்பமும் கூட்டு. அவர்களுடனும் சேர்ந்துதான் இங்கு ஆள்பலத்தை கூட்டி வைத்திருக்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், வெளிநாட்டில் இருந்து கூட ஆட்களை சரவணன் இறக்கியிருந்தான். எப்படி இவனுக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது? உண்மையிலேயே இவனால் எப்படி இவர்களை அழைத்து வர முடிந்தது என்று புரியாமல் அங்கிருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லல. அழுத்தமாய் விதுரனை பார்த்து சிரிக்க விதுரனுக்கு ஒரு நிமிடம் பயம் தொண்டையை அடைத்தது. இருந்தும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நின்றார். என் ஆளுங்க ஒண்ணு இதுக்கு குறைஞ்சவங்க இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். பெஸ்ட்வானி குடும்பத்தை ரொம்ப குறைவா நீ நினைச்சிட்ட. தப்பு பண்ணிட்ட சரவணா. போலியாக வருத்தப்படுவது போல உச்சு கொட்டினார் விதுரன். சரவணா அசராமல் நின்றிருந்தான். விதுரன் பேசும் வரை பேசட்டும் என்று விட்டான். நான் ஒரு சொடக்கு போட்டா போதும், நிமிஷத்துல உன்னை சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னோட ஆளுங்க ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. பாக்குறியா? அழுத்தமாய் சரவணனை பார்த்து மிரட்டும் விதத்தில் கேட்டார் விதுரன். சரவணா லேசாக சிரித்தான். முடிச்சா சுட்டு பாரு. கால். ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? உன் அப்பா சீக்கிரம் என் கதையை முடிக்க சொல்லி இருக்கால. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ற? கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அசால்ட்டாக கூறினான் சரவணா. விதுரனுக்கு இன்னும் கோபம்தான் அதிகரித்தது. என்ன இருந்தாலும் சரவணனுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது என்று மனதிலே நினைத்தார். சரவணன் சொன்னது போலவே கைகளை உயர்த்தி விதுரன் சுடக்கிட அடுத்த நொடியே ஸ்னைப்பர் ஆட்கள் சுட ஆரம்பித்தார்கள். 3 புல்லட் ஒரே நேரத்தில் மேடையை நோக்கி வந்தது. ஜஸ்டின் கண்களை விரித்து புல்லட் வருவதை பார்க்க சரவணா அசையாமல் அதே இடத்தில் நின்றான். விதுரன் சரவணன் சாவதை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தார். வேகமாய் வந்த புல்லட் 3ம் விதுரனை நோக்கி வந்தது. 1 அவர் கால் இருக்கும் இடத்திற்கு அருகில் தரையை துளைக்க, 2 அவரை கடந்து சுவற்றை துளைத்தது. அதில் அதிர்ச்சியில் அதே இடத்தில் உறைந்து விட்டார் விதுரன். என்ன நடக்கிறது என்று அவருக்கே புரியவில்லை. அவர் ஏவி விட்ட ஆட்கள் சரவணனை குறிவைக்காமல் தன்னை குறிவைத்திருக்கிறார்களே என்று ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன ஆனது என்ற கேள்வியே அவர் மண்டையில் ஓட கொஞ்சமும் குறையாத அதிர்ச்சியுடன் சரவணனை பார்த்தார். அவனோ அதே இடத்தில் நின்று லேசாய் இதழை வளைத்திருந்தான். என்ன திரும்பவும் ட்ரை பண்றியா? சொல்றியா? நக்கலாக கேட்ட சரவணா லேசாய் சிரித்தான். விதுரனுக்கு இன்னும் ஒன்றுமே புரியவில்லை. எப்படி அவனின் ஆட்கள் அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. விதுரன் ஸ்னைப்பர் சார்களை இருக்கச் சொல்லி இருந்த இடத்தை பார்த்தார். அங்கு இருந்தவர்களின் கண்கள் மட்டுமே அவர் கண்ணுக்கு தெரிந்தது. கண்ணை வைத்தே ஆள் யார் என்று கண்டு கொண்டார் விதுரன். அதிர்ச்சியில் அதே இடத்தில் உறைந்து விட்டார். சரவணன் அவரின் அதிர்ச்சியை கண்டு லேசாக சிரித்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். அச்சச்சோ, இங்க தப்பு பண்றது நீ விதுரன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு புரியலையா? இல்ல நான் புரியுற மாதிரி சொல்லணுமா? நக்கலாய் கேட்க விதுரன் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டு சரவணனை பார்த்தார். அவரின் கால்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தது. என்ன நடந்தது என்றால், ஜஸ்டின் முன்பே ஸ்னைப்பர்ஸிற்கான ஏற்பாடை நேற்று இடத்தை சுற்றி பார்க்கும் பொழுதே கண்டு கொண்டு விட்டான். அதனால் சரவணனுக்கு ஆதரவாய் இருக்கும் ஹெல்கேட், சிகப்பு உடையில் இருப்பவள் மற்றும் வேதா மூவரும் 3 ஸ்னைப்பர் ஆட்களையும் முற்றுகையிட்டு அவர்களை கொன்றுவிட்டு துப்பாக்கியை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். சிகப்பு உடையில் இருந்தவளின் கண்ணை வைத்தே அவள் யார் என்று புரிந்து கொண்டார் விதுரன். அதிலே தனது ஆட்கள் அங்கு இல்லை. சரவணன் அனைவரையும் ஏதோ செய்து விட்டான் என்று நினைத்தவருக்கு உயிர் பயம் வந்தது. சுற்றிலும் சரவணனின் ஆட்கள் வந்து விட்டார்கள். இதில் ஸ்னைப்பர் ஒன்றைத்தான் அவர் நம்பி இருந்தார். இப்பொழுது அதுவும் அவர் கைவிட விதுரனுக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது. என்ன இப்போ எல்லாம் உனக்கு புரியுதா? சரவணன் கூறி கைகளை சொடக்கிவிட மீண்டும் அதே போல 3 பேரும் ஒரே நேரத்தில் சுட, அது முன்பு சுட்ட இடத்திலேயே சரியாக சுட்டது. விதுரனுக்கு பயத்தில் 2 பந்துகள் அடிவயிற்றில் உருண்டது. ஏன் சாவி இங்கதான் சொன்ன? இப்ப புரியுதா யார் சாவி இங்க நடக்க போகுதுன்னு? சரவணன் அழுத்தமாய் கேட்க விதுரனுக்கு பேச்சே வரவில்லை. இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திவாகர் உடனே நிலைமை கைமீறி போனதை உணர்ந்து வேக வேகமாய் அங்கிருந்து கிளம்பி மைதானத்தை நோக்கி வந்தார். எப்படியாவது பேசி சமாளித்து நடக்க போகும் அசம்பாவிதத்தை நிறுத்த நினைத்தார். சரவணனின் ஆள்பலத்தை பார்த்ததும் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்ட திவாகர் இதனை தடுக்க நினைத்து வேகமாய் மைதானத்திற்கு வந்தார். ஓ சாவு என் கையில இருக்கு. உன்னை கொல்றதுக்காகவே நீ உருவாக்குன ஆளு வருவாங்க. அவங்க கையால தான் உனக்கு சாவு.
அழுத்தமாய் கூறிய சரவணா விதுரனுக்கு பின்னால் பார்க்க சிகப்பு உடையில் இருந்தவள் விதுரன் கழுத்தில் கத்தியை வைத்தாள். விதுரன் அதிர்ச்சியில் உறைந்தே விட்டார். அவருக்கு நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது போல பேச்சே வரவில்லை. என்னோட வாழ்க்கையை அழிச்ச உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா. விதுரன் காதல் கோபம் கொப்பளிக்க அவள் கூறி விதுரனின் கழுத்தை அறுத்தாள். அனைவருமே அதிர்ச்சியில் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யாருக்கும் மேடை ஏறும் தைரியமில்லை. காரணம் சரவணன் நின்று கொண்டிருந்தான். அதிர்ச்சியில் திவாகர் அப்படியே நின்றுவிட்டார். அவர் கண்முன்னவே விதுரனின் உயிர் போனது. மகன் போன வருத்தத்தை விட பேஸ்வானி குடும்பத்திற்கு அவமானமாய் தோற்றுவிட்டானே, அதுவும் ஒரு பெண் கையால் இறந்து விட்டானே என்று அவருக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. திவாகருக்கு கோபத்தில் கண்கள் சிவக்க சரவணனை முறைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து கொண்டு வந்தது. மைதானத்திற்கு வெளியே அது தரையிறங்க ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் எம்பலம் பொறிக்கப்பட்டிருந்தது. மைதானத்தை நோக்கி ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்க அங்கிருக்கும் அனைவருமே ஆச்சரியமாய் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். விஐபி பில்டிங்கில் இருந்த கிருஷ்ணனும் அவற்றை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஹெலிகாப்டரில் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் எம்பளம் பொறிக்கப்பட்டிருக்க வருவது யாராக இருக்கும் என அனைவரும் ஒருவித எதிர்பார்ப்புடனே பார்த்தார்கள். சரவணா அவற்றை கண்டுகொள்ளாமல் ஜஸ்டினுக்கு கண்ணை காட்டிட உடனே ஜஸ்டின் அங்கிருக்கும் அவர்களின் ஆட்களுக்கு சிக்னல் கொடுத்தான். அனைவருமே தயார் நிலையில் இருந்தார்கள். ஹெலிகாப்டர் வந்திருக்க கதவை திறந்ததுமே 6 பாடி கார்ட்ஸ் வேக வேகமாய் இறங்கினார்கள். வந்திருந்த 6 பேருமே கருப்பு நிற பனியன் அணிந்து கையில் துப்பாக்கியுடன் மைதானத்தை நோக்கி வந்தார்கள். அனைவர் கண்களும் மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தது. கார்ட்ஸ் மட்டுமே இருக்க இங்கு அவரை காணவில்லை என்று பார்த்தார்கள். திவாகர், என்ன மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் காணோம்? எங்க அவரு? திவாகர் காதில் அமைதியான குரலில் லாரன்ஸ் கேட்டார். திவாகருக்கும் பதில் தெரியவில்லை. மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்தும் வரதாக தானே கூறியிருந்தார்கள். அப்படி இருக்கையில் எங்கே அவரை காணோம் என்று குழப்பத்துடன் பார்த்தார்கள். பாடிகார்ட்ஸ் அனைவருமே மேடையில் இருக்கும் சரவணனை நோக்கி சென்றார்கள். அனைவருக்கும் ஆச்சரியமாயிருந்தது. அவர்கள் ஏன் சரவணன் பக்கம் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. குழப்பத்துடனே அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். சென்ற கார்ட்ஸ் அனைவருமே சரவணனுக்கு பின்னால் நிற்க அனைவரும் குழப்பத்தில் அவனை பார்த்தார்கள். நடப்பது எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை. மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த், நீங்க கேட்ட மாதிரியே சாப்பர் கொண்டு வந்துட்டோம். நாம கிளம்பலாமா? ஒரு கார்டு கேட்டிட அங்கிருக்கும் அனைவருக்கும் மூச்சே நிற்பது போல் இருந்தது. என்ன, சரவணா மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்தா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இவனை போய் மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்னு சொல்றாங்க என்று அங்கிருக்கும் அனைவருக்குமே பல கேள்விகள் ஓடியது. இல்லை, அவர்கள் காதில் தான் தவறாக விழுந்து விட்டதா என்று இருந்தது அவர்களுக்கு. ஆனால் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு நடப்பது அனைத்தும் புரிந்துவிட்டது. அவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி சாத்தியம்? இம்பாசிபிள். அதிர்ச்சியில் மறுபாக தலையை அசைத்தபடியே கூறினார் கிருஷ்ணன். மைதானத்தில் இருப்பவர்கள் அதிர்ச்சியில் பேசாமலேயே நின்றார்கள். அந்த நேரம் வானத்தில் இன்னொரு ஹெலிகாப்டர் பறந்து வந்தது. அதிலும் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் எம்பளம் போடப்பட்டிருந்தது. மீண்டும் அனைவரும் அதிர்ச்சியுடனே ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல அந்த ஹெலிகாப்டர் நிற்க அதிலிருந்து ஒருவர் கம்பீரமாய் இறங்கி வந்தார். அவரை கண்டதும் திவாகர், லாரன்ஸ், கிருஷ்ணன் மற்றும் டாப் 10 குடும்பத்தின் தலைவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தார்கள். என்னால நம்பவே முடியல. இது எப்படி பாசிபிள்? இவரா மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்? அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சி விளங்காமல் நடந்து வருபவரை பார்த்து கூறினார்கள். அவர்கள் கண்களை அவர்களாலேயே இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன திவாகர் நடக்குதுங்க? இவன் எப்படி மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் வர வேண்டிய ஹெலிகாப்டர்ல வர முடியும்? What the hell is this? அடிக்குரலில் லாரன்ஸ் திவாகர் காதில் கூறினான். திவாகருக்கு இன்னும் அதிர்ச்சி குறையவே இல்லை. இமைக்காமல் மைதானத்தை நோக்கி நடந்து வருபவரை பார்த்து கொண்டிருந்தார். கனவிலும் கூட இவர்தான் மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்தாக இருப்பார் என்று அங்கிருப்பவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் திவாகரை நோக்கி நடந்து வந்தார். ஹலோ மிஸ்டர் திவாகர், எப்படி இருக்கீங்க? பார்த்தே பல வருஷம் ஆச்சு. உங்க பையன் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் என்னவோ நல்லவிதமாகத்தான் கூறினார். ஆனால் திவாகருக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவரை பார்த்தார். லாரன்ஸ் அவரின் கையை அழுத்தமாய் பற்றி கொண்டு மறுப்பாக தலையை அசைத்தார். என்ன டிராமா இது? இதெல்லாம் ஊவேறதானா? அழுத்தமாய் ஹெம்ஸ்வர்த்தை பார்த்து திவாகர் கோபம் மின்ன கேட்டார். அதனை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவருடன் ஒன்று சேர்ந்து
பீனிக்ஸ் குடும்பத்தையே எதிர்க்கலாம் என்று அவர் பெரிய கனவு கண்டிருந்தார். ஆனால் அதெல்லாம் ஹெம்ஸ்வத்தை பார்த்ததும் தரைமட்டமானது. அவரின் கனவு கோட்டை மொத்தமாய் இடிய அவருக்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. எதை பத்தி பேசுற திவாகர்? எனக்கு புரியலையே. ஒருவேளை என்ன பார்த்த அதிர்ச்சியில உனக்கு எப்படி ஆயிடுச்சா? நக்கலும் நையாண்டியுமாக ஹெம்ஸ்வர்த் கேட்க திவாகர் கோபத்தில் பல்லை நரநரவென்று கடித்தார். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என்ன டிராமா அதெல்லாம்? நீ எப்படி மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் ஆக முடியும்? ஒழுங்கா உண்மையை சொல்லு. பார்த்து பேசு திவாகர். நான் யாருன்னு உண்மை தெரிஞ்சும் இப்படி நீ பேசுற பாத்தியா? இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. இன்னும் படிக்க திவாகராவே இருக்கே. ஹெம்ஸ்வர்த் பேச பேச திவாகருக்கு ரத்தம் கொதித்தது. சக்திவேல், என்ன நாடகம் இது? நீ எப்படி மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த் ஆக முடியும்? பொறுமையின்றி மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த், அதாவது சிவசக்திவேல், சரவணனின் தந்தையை பார்த்து கத்தினார் திவாகர். அவ்வளவுதான். அடுத்த நொடிய சக்திவேலுடன் வந்திருந்த காட்ஸ் அனைவரும் துப்பாக்கியை திவாகர் மீது குறிவைத்திருந்தார்கள். அதில் லாரன்ஸ் தன்னிச்சையாக பின்வாங்கிக் கொள்ள திவாகர் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். சக்திவேல் லேசாக சிரித்தார். என்னோட பழைய எதிரிதான். கண்ண கீழே போடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சாதாரணமாய் சிரித்துக் கொண்டே கூறிட உடனே அவர்கள் அனைவரும் துப்பாக்கியை கீழே இறக்கினார்கள். திவாகர் இன்னுமே நம்ப முடியாத அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டிருந்தார். இது ஒன்னும் உனக்கு பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. என் பையன் உன் பையன் கதையை முடிச்சிட்டான். இப்போ உன் கதையை முடிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். படசு எதுவுமே நான் மறக்கல. அதில் எள்ளலாய் சத்தமாக சிரித்தார் திவாகர். ரொம்ப நல்லது. ஏன்னா நானும் மறக்கல. நீ என்ன அழிக்க வந்திருக்கியா? உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பெஸ்வானி குடும்பத்தோட ஆளுங்க மட்டும் இல்ல, பீனிக்ஸ் குடும்பத்தோட ஆளுங்களும் இருக்காங்க. நீ இந்த துப்பாக்கி வச்செல்லாம் என்ன சாகடிக்க முடியும்னு நினைக்காது. உன் கனவுல கூட இது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். பீனிக்ஸ் குடும்பமே இப்ப என் பின்னால இருக்கு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதில் லேசாய் இதழை வளைத்து சிரித்தார் சக்திவேல். நான் ஒன்னும் வேலன் குடும்பத்தை சேர்ந்த சக்தி வேலா இங்க வரல. எனக்குன்னு நான் உருவாக்கின சாம்ராஜ்யம் ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட்டா இங்க வந்திருக்கேன். மை மிஸ்டேக். என் புள்ளதான் ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட். நான் அப்பாவா இங்க வந்திருக்கேன். அழுத்தமாய் சக்திவேல் கூறிட திவாகர் அதிர்ச்சியுடன் பார்த்தார். சரவணன் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவனா என்று ஆச்சரியமாக இருந்தது அவர்களுக்கு. ஆம், சக்திவேல் அனைத்து பிசினஸையும் சரவணன் பெயருக்கு மாற்றிவிட்டு இனிமேல் ஈஸ்வரியுடன் உலகத்தை சுற்ற வேண்டும் என்று சரவணன் தலையில் அனைத்து பொறுப்பையும் கொடுத்து விட்டார். அங்கிருக்கும் அனைவருமே ஆச்சரியமாய் சரவணனை பார்க்க அவனோ தீவிரமாய் அங்கிருந்த காட்ஸுடன் பேசிக் கொண்டிருந்தான். திவாகரால் இன்னுமே இந்த உண்மையை நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்திருந்தார். சக்திவேலுடனா சேர்ந்து பீனிக்ஸ் குடும்பத்தை தாம் எதிர்க்க நினைத்தோம் என்று நினைக்கவே அவருக்கு அவமானமாய் இருந்தது. கைகளை இறுக மூடியவர் இங்கிருக்கும் ஒருவரையும் சும்மா விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டார். சரவணன் தான் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவன் என்று கேள்விப்பட்டதும் அங்கிருக்கும் அனைத்து தொழிலதிபர்களும் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. இந்த இளம் வயதில் அவ்வளவு பெரிய குடும்பத்தின் தலைவனா என்று ஆச்சரியமாக இருந்தது அவர்களுக்கு. நம்ப முடியாமல் சக்திவேலையும் சரவணனையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நடக்கும் அனைத்து நிகழ்வினையும் பில்டிங்கில் இருந்து கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவரின் மகன் கிஷோருக்கு அழைத்து தகவலை சொன்னார். அங்கு திவாகர் சக்திவேலை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். கோபத்தில் அவர் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அதீத எரிச்சலில் இருந்தார் திவாகர். சக்திவேலுடன் வந்திருக்கும் ஆட்களை பார்த்து அவருக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அவருடன் இப்பொழுது பிளட் மூன் ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அது மட்டுமா, மொத்த பீனிக்ஸ் குடும்பத்தின் ஆட்களும் அங்குதான் இருக்கிறார்கள். வாழ்வா சாவா என்ற நிலை உண்டாகிவிட்டது. இனியும் மோதி பார்க்காமல் பின்வாங்கினால் பேஸ்வானி குடும்பத்திற்கு தான் அவமானம். அதனால் சண்டையிட்டு முடிவு செய்யும் எண்ணத்திற்கு வந்துவிட்டார். ஆணவமாக சக்திவேலை பார்த்து கூறினார் திவாகர். அவருக்கு துளியும் பயம் இல்லை. இன்றைக்கு 2இல் ஒன்றை பார்த்தாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். இன்றைக்கு ஒன்று சக்திவேல் இருக்க வேண்டும், இல்லை என்றால் திவாகர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானது. திவாகர் பொறுத்தவரை சக்திவேல் இன்றும் அவரின் பழைய எதிரிதான். முன்பு ஒரு காலத்தில் இருவருமே பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக இருந்தார்கள். என்னதான் சக்திவேல் வேலன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருந்தாலும் அவர் திறமையினால் பீனிக்ஸ் குடும்பத்தில் இருந்தார். ஆனால் அது திவாகருக்கு பிடிக்கவில்லை. அவரை காட்டிலும் அறிவிலும் திறமையிலும் உடல் பலத்திலையும் சக்திவேல் சிறப்பாக இருந்தார். அதனால்
தனக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று எண்ணி கிருஷ்ணனுடன் கூட்டு சேர்ந்து பல சதி வேலைகளை செய்து சக்திவேலை குடும்பத்தை விட்டு வெளியே துரத்தி அடிக்க பார்த்தார். ஆனால் சக்திவேல் எதற்கும் அடைவதாக இல்லை. என்ன செய்தாலும் சக்திவேலை துரத்த முடியவில்லையே என்று கடுப்பில் திவாகரும் கிருஷ்ணனும் சக்திவேல் குடும்பமான ஈஸ்வரியையும் சரவணனையும் பணயமாக மாற்றினார்கள். சரவணன் சிறு பாலகனாக இருந்த பொழுது அவர்களை கடத்தி வைத்து மிரட்ட வேறு வழியில்லாமல் சக்திவேல் பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு விலகினார். அப்பொழுது சரவணனுக்கு தலையில் அடிபட்டதனால் அப்போதில் இருந்து அவனுக்கு சிறு வயது நினைவுகள் மறைந்தது. 6 வயதிற்குள் நடந்ததெல்லாம் அவன் நினைவில் இல்லை. தன் குடும்பத்திற்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதனால் சக்திவேல் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை விட்டு விலக ஆரம்பித்தார். குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் தனக்கென்று ஒரு தொழிலை தொடங்கியவர் வேலன் என்ற அடையாளம் இல்லாமல் அவர் வேறொரு சர்நேமில் மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்தார். அவரின் எண்ணம்தான் தன் மகன் மூலமாக பீனிக்ஸ் குடும்பத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக சரவணனை பீனிக்ஸ் குடும்பத்தில் வாரிசாக இருக்கச் சொன்னார். அவர் வெறும் விதையை மட்டும்தான் விதைத்தார். சரவணா விருட்சமாக வளர்ந்து நிற்கிறான். திவாகரும் சக்திவேலும் ஒருவரை ஒருவர் மறைத்தபடி நின்றிருந்தார்கள். இருவருமே கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். திவாகருக்கு ஆணவம். தனக்கு கீழ் இருந்தவன் இப்பொழுது தனக்கு மேல் இருக்கிறானே என்ற எண்ணம். ஒட்டு மொத்தமாய் அப்பனையும் பிள்ளையையும் கொன்றுவிட்டு அவர்கள் இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உதித்தது. சக்திவேல், நீ என்ன இன்னும் பழைய திவாகரா நினைச்சுக்கிட்ட? இந்த சொச்ச பேரை வச்சு என்ன அழிக்கலான்னு கனவு காண்றியா? அது நடக்கவே நடக்காது. திமிராக கைகளை முறுக்கிக் கொண்டு முறைத்தபடியே கூறினார் திவாகர். அப்பா, இந்த ஆளுகிட்ட என்னப்பா நீங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பார்க்க வேண்டிய ஆளு இந்நேரம் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருப்பா. அவனை போய் நீங்க டீல் பண்ணிக்கங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். மேடையை விட்டு இறங்கிய சரவணா திவாகரை முறைத்தபடி கூறினான். அதுவும் சரிதான், நான் படை கணக்கு முடிச்சுட்டு வரேன். திவாகரை அழுத்தமாய் பார்த்தபடியே கூறிய சக்திவேல் அங்கிருந்து புறப்பட்டார். அவன் என் தாரிக்க வலியை கை வைக்க சொல்லியிருக்கான், அதுக்கும் சேர்த்து கொடுங்கப்பா. கவலைப்படாது சரவணா, ஒரு முறை அவன் என் குடும்பத்து மேல கைய வச்சதுக்கு தான் அவனை இப்ப உண்டு இல்லாம பண்ண போறேன். திரும்பவும் தொட்டிருக்கான். சோ அவனை நான் விட போறதே இல்லை. கர்ஜனையாக கூறிய சக்திவேல் அங்கிருந்து விறுவிறுவென்று விஐபி கட்டிடத்தை நோக்கி சென்றார். என் அப்பா அங்க விளையாடட்டும், நாம இங்க விளையாடுவோமா? கேலியாக சரவணன் திவாகரை பார்த்து கேட்க திவாகருக்கு எரிச்சல் மூண்டது. என் புள்ளைய வேணும்னா நீ ஈஸியா கொண்டு இருக்கலாம், ஆனா உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டார்ட். திவாகர் சத்தமாய் கத்திட உடனே விஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் திவாகருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அனைவரும் உடனே சண்டை போட தொடங்கினார்கள். அந்த இடமே போர்க்களமானது. சரவணனின் ஆட்கள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். சரவணனை அடிக்க வந்த லாரன்ஸ் கையை மடக்கி பிடித்த ஜஸ்டின் அவருடன் சண்டை போட ஆரம்பித்தான். திவாகர் சரவணனை அடிக்க வர இருவருக்கும் சண்டை பெரிதானது. அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் வெறித்தனமாய் சண்டை போட ஆரம்பித்தார்கள். இதில் சரவணனின் ஆட்கள் ஸ்னைப்பர்ஸ் பக்கம் இருந்தவர்கள் மற்றவர்களை குறிபார்த்து சுட்டு குவித்தார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த இடம் ரத்த வெள்ளத்தில் மிதந்தது. சக்திவேல் தனி ஆளாக கிருஷ்ணனை சந்திக்க அவர் இருக்கும் அறைக்கு சென்றார். கிருஷ்ணன் அவருக்காக காத்திருந்தது போல அங்கு கம்பீரமாய் அமர்ந்திருந்தார். சக்திவேல் கதவை திறந்ததும் அசிஸ்டன்ட் துப்பாக்கியை சக்திவேல் முகத்திற்கு நேராக நீட்டி அதை கொஞ்சம் கூட பெரிதுபடுத்தாமல் அப்படியே வளைத்து பிடித்து துப்பாக்கியால் அசிஸ்டன்ட் மூக்கை உடைத்தார் சக்திவேல். நீ வெளியேறு. அசிஸ்டண்டை பார்த்து கிருஷ்ணன் கூறிட அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடினான் அசிஸ்டன்ட். வா சக்திவேல். சாரி மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த், பல வருஷம் கழிச்சு பாக்குறோம். உன்னை வேலனா பார்த்திருந்தேன், இப்ப ஹெம்ஸ்வர்த்தா எமுனாலேயே வந்திருக்க. பழசையெல்லாம் நீனும் மறக்கவே இல்லைன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. லேசான திமிர் சிரிப்புடன் அங்கிருக்கும் ஒயினை குடித்தபடியே கூறினார் கிருஷ்ணன். சக்திவேல் அவருக்கு எதிராக சோஃபாவில் வந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டார். அதில் கிருஷ்ணனின் கை முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். தன்னை கீழே இருந்தவனெல்லாம் இப்பொழுது தனக்கு நிகராக இருக்கிறானே என்ற கோபம் எரிமலையாக அவருக்குள் வெடித்தது. இருந்தும் சூழலை நிதானமாக கையாள வேண்டும் என்று மனதில் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டார். நாம ஒண்ணு பண்ணா நமக்கு அது 2 மடங்கா திரும்பி கிடைக்குமா? கேள்விப்படுறியா? கிருஷ்ணனை பார்த்து அமைதியாய் கேட்டார் சக்திவேல். அவர் என்ன கூற வருகிறார் என்று புரிந்து கொள்ளாமல் அவர் இல்லை. சரவணனும் அவரும் இப்பொழுது அவருக்கு இரட்டிப்பாக பதிலடி கொடுக்க வந்திருப்பதை சக்திவேல் கூற வருவது அவருக்கு தெளிவாக புரிந்தது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தார். கிருஷ்ணன் எதிர்பார்க்காத ஒன்று ஹெம்ஸ்வர்த் சக்திவேல் தான் என்று.
அந்த உண்மை மட்டும் தெரிந்திருந்தால் ஈஸ்வரியையும் அவர் கடத்தி கொண்டு செல்ல கூறியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தில் தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்தார். ஈஸ்வரி மட்டும் கையில் இருந்திருந்தால் சக்திவேல் தன் முன்னால் இவ்வளவு திமிராக பேச மாட்டான் என்று நினைத்தார். கையில் இருக்கும் வைன் கிளாஸை நொறுக்கி விடுவது போல இறுக்கமாக பிடித்தார் கிருஷ்ணன்.